Hello students, I hope you all good. Okay, நம்ம இன்னைக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க சாப்டர் 1 பார்க்கலாம், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ காட்ஃப்ரைட் வில்ஹெம் லெய்ப்னிஸ் என்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு நேமை வந்து யூஸ் பண்ணுவார். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ த ஃபாதர் ஆஃப் அப்ளைட் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துருப்போம். இந்த முறை வந்து 10th ஸ்டாண்டர்டில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் செட். ஒரு செட்டுன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஏன் why it is called collection of well defined object? இப்போ நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் n சொல்லிட்டு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். n is a natural number வந்து நம்ம n ன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ n is a set of natural numbers நமக்கு தெரியும். அப்போது அதுக்குள்ள என்னென்ன நம்பர்ஸ் வரும்ன்றதும் நமக்கு தெரியும். என்ன வரும்? 1 2 3 so on. ஓகே, ஸோ இதே ஹோல் நம்பரை வந்து நம்ம டபிள்யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஹோல் நம்பரில் எக்ஸ்ட்ராவாக என்ன வரும்னா 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இது எப்படி நமக்கு தெரியுது? பிகாஸ் இது n இஸ் செட்டு, டபிள்யூன்றது செட்டு. இது வந்து ஆல்ரெடி நமக்கு டிஃபைன் பண்ணிட்டாங்க. என்னன்னா வந்து நேச்சுரல் நம்பர் 1 2 3 தான் ஸ்டார்ட் ஆகும். டபிள்யூனா ஹோல் நம்பர் 0 1 2 3 அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெல் டிஃபைன்டுனா ஆல்ரெடி அதை கிளியராக டிஃபைன் பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இட் மேபி கம்ஸ் அண்டர் 2 marks or 1 marks வரலாம். ஸோ a set is a collection of well defined objectனு நம்ம சொல்லுவோம். ஓகே, அண்ட் செட்டை யூஸ் பண்ணி நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து இந்த சாப்டரில் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர்டு பேர் பார்க்கலாம். ஆர்டர்டு பேருக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டரில் இருக்கிற சீட்ஸை வந்து நம்ம ஆர்டர்டு பேருக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் பேர் வந்து நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுவீங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து தெரியும் இல்லை? எக்ஸல் ஷீட் வந்து நம்ம இப்படி தான் டினோட் பண்ணுவோம். ரோவை வந்து ஆல்ஃபபெட்ஸாகவும் சொல்லக்கூடாது, சாரி, ரோவை வந்து நம்பர்ஸாகவும் காலமை வந்து ஆல்ஃபபெட்ஸாகவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஆர்டர்டு பேர்ன்றதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இப்போது ஒரு தியேட்டரில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் எந்த சீட் உங்களுது அப்படின்ட்டு நம்ம ஜென்ரலாக நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒவ்வொரு சீட்லேயும் வந்து 1 2 3 போட்டுட்டு உங்கள் சீட் 30 உங்கள் சீட் 50 அப்படின்னு சொன்னால் போய் உட்காந்துப்பாங்க. இப்போ ஆர்டர்டு பேரை வச்சு எப்படி சீட் நம்பர் சொல்லலாம்னா ரோ நம்பர் அண்ட் காலம் நம்பர்ஸை வச்சு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களாம் இப்போ மார்னிங் ப்ரேயருக்கு நிற்பீங்க இல்லையா? அப்போது உங்கள் கிளாஸ் வந்து ஒரு ரோவில் நிற்பீங்க, சாரி ஒரு லைனில் நிற்பீங்க, மற்ற கிளாஸ்லாம் வந்து ஒரு லைனில் நிற்பாங்க. ஓகேவா? 1 arm டிஸ்டன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து சைட்லேயும் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அதே தான் சைடில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரோ. நேராக நீங்கள் ஒரு லைனாக நிற்கிறீங்க இல்லையா? தட் இஸ் காலம். ஓகே, இப்போ அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இப்படி இருந்தால் வெர்டிக்கலாக டைரக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தா இது காலம். ஓகே, ஹரிசாண்டலாக இருந்தால் இது ரோ. ஓகே, ரோவை வந்து இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோடு எப்படி போகும்னா லேண்டில் தானே போகும். இது இப்படி இருந்தால் அது லேண்டை பார்த்து போகுது, இப்படி இருந்தால் இட் ஃபேஸஸ் ஆன் ஸ்கையில்.
ஸோ மேலே பார்த்து போகுது இல்லையா, அதனால மேலே பார்த்து போனால் அது காலம், ரோட்ல போனால் தட் இஸ் ரூ. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?